ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ வந்து சில பேருக்கு வந்து பல்லு வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல் வலி இருக்குது, பல் ஈறு வீக்கம், அந்த பல்லில் வந்து ஈறு இருக்கும் அந்த மேலே, அது வந்து வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பல் வலி இருக்கும். பல் வலி, பல் ஈறு வீக்கம், பல் சொத்தை, இது மூணுமே இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து இந்த வயசாக வரும். ரெண்டாவது என்னென்னா, சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரிலாம் வரும். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி வரும். பல்லு வலிக்குதுமாலாம் சொல்லுவாங்க. நான்லாம் வந்து ஒரே ஒரு பல்லு வலிச்சுட்டே இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசு தான் அப்போலாம். அப்போ வந்து ஒரு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும். இந்த பல்லு வலி எனக்கு வலிச்சுட்டே இருந்தது. அந்த பல்லு வலி வலிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக எனக்கு வலி அப்படி எடுக்கும். எனக்கு அப்படி வலிக்கும். அம்மா எனக்கு தலை வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து ரொம்ப நாள் கண்டே பிடிக்க முடியல. பல்வலி மட்டும் தான் இங்கெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அந்த பல்வலியை வந்து அந்த பல்லை வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு 13 வயசுலேயே இங்கே ஒரு பல் இருந்தது. அதை எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே அந்த வலியே போயிடுச்சு. அந்த வலிக்கு மாத்திரை போட்டுகிட்டே இருந்தேன், டேப்லெட் போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் அந்த பல்லு எடுத்தோடனே தான் அந்த டேப்லெட்டே வந்து போடவே இல்லை. அது வந்து அந்த பல்வலி மாத்திரையும் போடவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். பல்லு எடுத்தாதாம்மா உனக்கு வலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லு எடுத்துட்டாங்க. அதுவும் 13 வயசுலேயே எனக்கு எடுத்துட்டாங்க. அதனால் இவங்க வந்து பல் வலி, பல் ஈறு வீக்கம், பல் சொத்தை இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா, குப்பை மேனி இலை இருக்குல்ல, நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். குப்பை மேனி இலை, இந்த குப்பை மேனி இலையும் சிறிது உப்பு கொஞ்சம் போட்டு 2 வந்து நல்லா கலக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பல்லு விளக்குங்க. நல்லா இப்படி பல்லு விளக்குங்க. ஒரு 3 டேஸ் 5 டேஸ் நல்லா வந்து பல்லு விளக்குங்க. பல்லு விளக்க நீங்கள் மினுங்கிடாதுங்க தயவுசெய்து. அந்த குப்பை மேனி இலையும் அந்த சிறிது உப்பும் போட்டு நல்லா கலக்கி பல்லு விளக்கிட்டு கொப்பளிச்சுங்க. இந்த மாதிரி கொப்பளிச்சு லைட்டாக இப்படி இப்படின்னு பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ண வேண்டாம். லைட்டாக இது பண்ணி பல்லு விளக்குங்க. அப்படியே துப்பிடுங்க. துப்பிட்டு இது மாதிரி 3 டேஸ் 5 டேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்வலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2வது டிப்ஸ் சொல்கிறேன். 2வது டிப்ஸ் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, என்ன மூஞ்சிலாம் நல்லா குண்டாயிடுச்சு, நல்லா ஒல்லியாக இருந்தேன், இப்படி குண்டாயிடுச்சு, கண்ணெல்லாம் உடம்புல குண்டாயிடுச்சு அப்படின்னாங்க. நிஜமாகவே இல்லைங்க. அந்த கேமரா வந்து அப்படி காட்டுது. நிஜமாகவே நான் தூரத்துலேருந்து என்னை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். அதாவது ஸ்லிம்மாக தான் இருப்பேன். ரொம்ப குண்டாகவும் இல்லை, ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை, ஸ்லிம்மாக இருப்பேன். பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாக இருக்குது பொண்ணு அப்படி தான். நம்ம கண்ணெல்லாம் வந்து ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது. அந்த கேமராலாம் அப்படி தெரியுது போல இருக்குது. அவங்க நேரில் வந்து பார்த்ததுன்னு தெரியும். அவங்கெல்லாம் வந்து எப்போவோ வந்து பார்க்குறாங்க. அப்படின்னு உடம்புலாம் பிடிச்சிச்சா, உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. எனக்கே வந்து தலை சுத்தல் இருக்குது. அந்த டேப்லெட் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். தலை சுத்தல் இருக்குது. காதில் வந்து அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு தலை சுத்தல்லாம் இருக்குது. யாருக்குமே உடம்புல ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா இருக்கிறவங்களாம் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும். அவங்கள பார்த்தேன், இவளுக்கு என்ன எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. யாரையும் எடை போட்டுறாதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு குறை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எடுத்தவொடனே அரை மணி நேரம் போகக்கூடாது. 30 மினிட்ஸ்லாம் போகக்கூடாது. எடுத்தவொடனே என்ன ஆகுனா, ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வீக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போங்க. 2வது வாரம் வந்து ஒரு 15 நிமிஷம் போங்க. 3வது வாரம் வந்து 20 நிமிஷம் போங்க. இந்த மாதிரி இப்போ அடுத்த வாரம் வந்து 30 மினிட்ஸ் போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு பழக்கமாயிடும். பழக்கம் ஆக ஆக உங்களுக்கு நடைப்பயிற்சி வந்து நல்லா சுலபமாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. எடுத்தோடனே அரை மணி நேரம் போகக்கூடாது. அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து எடுத்தோடனே 30 நிமிஷம் போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் 10 மினிட்ஸு ஒரு வாரம், 2வது வாரம் 20 மினிட்ஸு, 3வது வாரம் 50, அதுவும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வாரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாரம் 10 மினிட்ஸ், 2வது வாரம் 15 நிமிஷம், 3வது வாரம் 20 நிமிஷம், 4வது வாரம் 25 நிமிஷம், 5வது வாரம் 30 நிமிஷம். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக நடக்கிறது. 1 மணி நேரம் கூட நீங்கள் நடக்கலாம். அது சுலபமாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. தேங்க்யூ.